ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்களை பற்றி, ராஜயோகிகளை பற்றி, ராஜயோகிகளை பற்றி தான் பெற்ற அனுபவத்தினை பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் அஜ்மீரிலிருந்து மூத்த ராஜயோகினி ஆதிரத்தினம் ராதா சகோதரி தன்னோட அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் கூறப்போகின்றார். கிட்டத்தட்ட 1965 வருடத்தில் அக்டோபர் 11ஆம் தேதி நான் 7 நாள் பாடமுறையை ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு 18 அக்டோபருக்கு பாபாவுக்கு கடிதம் எழுதினேன். 3 நாட்களுக்கு பிறகு பாபாவிடமிருந்து பதில் எனக்கு கடிதம் கிடைக்கப் பெற்றேன் அப்படின்னு சொல்கின்றார். அதில் பாபா எழுதியிருந்தார், மகளே ராதா கல்பத்திற்கு முன் போலவே மகள் அனுராதா ஆகுவதற்காக சங்கமுகத்தில் மீண்டு வந்துள்ளாள். மகளே டபுள் படிப்பு படித்து அலௌகிக 21 அந்த குலத்தினை தொடர்ந்து 21 ஜென்மத்தினுடைய அரசாட்சி எடுப்பாள் அப்படின்னு பாபா கடிதம் எழுதினார். இதுபோல பாப் தாதாவுடைய சிவப்பு எழுத்துக்களால் ஆனா அந்த முதல் கடிதம் எனக்கு இப்பொழுது கூட என்னுடைய கண்களின் முன்னால் தோன்றிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். ஆனால் அது என் ஞானத்தின் இளமை பருவமாக இருந்தது. அதனால் அந்த கடிதத்தினுடைய ஆழமான பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கின்றார். அந்த சமயத்துல நான் எல்எல்பி சட்டம், அதாவது கடைசி வருடம் படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கின்றார் ராதா சகோதரி அவர்கள். பிறகு அக்டோபர் முடிஞ்சு நான் டிசம்பர் 6, 1965 வருடம் மதுபன் சென்றேன். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பாபாவுடைய அறைக்கு சென்றேன். 4 தாமத்தில் இருக்கு இல்லையா பாண்டவ பவன்ல, அதுல பாபாவோட அறைக்கு முதல்ல சென்றடைந்தேன் அப்படின்னு சொல்கின்றார். பிறகு நாங்கள் அனைவரும் பாபாவிற்கு முன் அமர்ந்திருந்தோம். அப்போ பாபா திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார் எங்களுக்கு. பிறகு பாபாவோட திருஷ்டி அவ்வளவு எப்படி திரும்ப இருந்தது, சாத்வீகமாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா தூய்மையாக சக்திசாலியாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். பிறகு அந்த இடத்தில் நான் ஒரே அடியாக அசிரியாகி, அதாவது அந்த தேக என்ற நினைப்பை இல்லாமல் லேசாகி விட்டேன் அப்படின்னு சொல்கின்றார் பாபாவுடைய அறையில. பிறகு டபுள் லைட்டாக என்னை அனுபவம் செய்ய ஆரம்பித்தேன். பிறகு பாபாவுடைய அறையில ஒரே அடியாக அந்த தெய்வீக அமைதி, அந்த அமைதியோ அமைதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தினை. எனக்கு பிறகு பாபா பலருக்கு திருஷ்டி கொடுத்தார். எல்லோரும் அவர்கள் பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டார்கள். ஆனால் நான் அசையாத அந்த சிதியிலே அமர்ந்திருந்தேன். வரிசை வரிசையாக அனைவரும் பாபாவை சந்தித்து விட்டார்கள். அப்பொழுது பாபா சொன்னார், மகளே எங்கு மூழ்கி விட்டீர்கள், கீழே வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது என்னுடைய அந்த மயக்க உறக்கம் கலைந்தது. நான் அந்த சரீர உணர்வில் வந்தேன். பிறகு எழுந்து பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன். பாபாவுடைய மடிக்கு சென்றவுடன் எனக்கு என்னுடைய உண்மையான தாய், என்னுடைய உண்மையான தந்தை ஆத்மாவாகி எனக்கு கிடைத்து விட்டது. அது மட்டுமா, அநேக முறை சந்தித்திருக்கின்றோம். அதுபோல டிராமாவில் என்றாகிவிட்டது எனக்கு தோன்றியது அப்படி சொல்கின்றார். பிறகு பாபா கை குலுக்கி, மகள் முற்றிலும் அந்த தூய்மையான மலர் அந்த பாபாவுடைய கலைப்பட்ட சேவை செய்வாள் அப்படின்னு சொன்னார். பாபாவுடைய பெயரை பாபாவுடைய அந்த புகழ் வாங்க செய்வாள் அப்படின்னு சொன்னார்.
இப்படி பெயர் வாங்க செய்வாள் அப்படின்னு பாபா சொன்னார். அடுத்த நாள் வகுப்பிற்கு பிறகு அந்த காலை சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு நாங்கள் காய்கறி நறுக்கும் சேவையில் அமர்ந்து விட்டோம். அப்பொழுது பாபா வந்தார். என்னை பார்த்த பிறகு நிர்மல் சாந்த தீதியிடம், மகளே, இந்த குழந்தைக்கு சொற்பொழிவாற்ற கற்றுக் கொடுங்கள். அதாவது ஞானத்தை எப்படி புரிய வைக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா என்னை கூட்டிக் கொண்டு மதுபன் முழுவதும் சுட்டி காண்பித்தார். எங்கெல்லாம் வேலை நடந்து கொண்டிருந்ததோ அங்குள்ள மேஸ்திரிகள், அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தார். பிறகு நாங்கள் குடிசைக்கு சென்றடைந்தோம். அப்ப பாபா கதியில் அமர்ந்து கொண்டார். நான் பாபாவிற்கு முன் அமர்ந்து கொண்டேன். அந்த நாள் பாபா எப்படி சன்னியாசிகளுக்கு புரிய வைப்பது, மினிஸ்டர்களுக்கு மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார். இவை அனைத்தும் புரிய வைத்த பிறகு பாபா சொன்னார், மகளே, முன்னால் இருப்பவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டே பயமற்று மற்றும் அத்தாரிட்டியுடன் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது போல அத்தாரிட்டி புரிய வைக்க அப்படின்னு யோசிங்கள். உங்களுக்கு படிப்பது யார்? நீங்கள் யாருக்கு அறிமுகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இப்படி சதா தன்னுடைய ஆன்மீக அத்தாரிட்டியில் இருந்து பேசுவீர்களேயானால் வெற்றி உங்களுடைய கழுத்து மாலையாகிவிடும் அப்படி என்று அழகாக சொல்கின்றார். அந்த பாபாவுடைய சந்திப்பு பற்றி மதுபனில் எப்படி நடந்தது அப்படி என்று. பிறகு மதுபனிலிருந்து நான் வாபஸ் திரும்பி ஜெய்ப்பூருக்கு வந்து என்னுடைய லௌகிக படிப்பின் கூடவே சேவையில ஈடுபட்டு விட்டேன். அந்த நாட்களில் பாபா ஒரு முரளியில் கன்னியாக்களுக்கு அதிகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை நான் கன்னியாவாக இருந்தேனானால் காலேஜிலே அந்த புத்தகங்களை தூக்கி எறிந்து விட்டு வந்திருப்பேன். ஆனால் கன்னியாக்களுக்கு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் அப்படி என்று சொன்னார். அப்படியும் பார்க்க போனால் நான் என்னுடைய மனதிற்குள்ளாகவே துல்லியமாக அந்த ஸ்ரீமத் படி நடப்பதற்காக முடிவு செய்திருந்தேன். ஆனால் இந்த முரளி கேட்ட பிறகு நான் சட்ட கல்லூரிக்கு செல்லவில்லை. LLB படிக்க ஏறக்குறைய 15 நாட்கள் ஆகிவிட்டது. பிறகு நான் காலேஜ் சென்று காலேஜ் பிரின்சிபல் வீட்டுக்கு புகார் கடிதம் அனுப்பிவிட்டார். மாலை நான் சென்றிலிருந்து வீட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய லௌகிக தந்தை ஏன் காலேஜிற்கு செல்வதில்லை அப்படி என்று கேட்டார். அப்போ நான் என்னுடைய ஆன்மீக பெருமிதத்தில் கடவுளே கன்னியாக்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார். அவர்கள் மனித நன்மைக்காக ஈஸ்வர சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு நான் என்னுடைய லௌகிக தந்தையிடம் சொன்னேன். இப்படியாக மகள் படிப்பை விட்டு விட்டார் என லௌகிக தந்தை பாபாவுக்கு கடிதம் எழுதினார். அப்போ பாபாவிடமிருந்து உடனே பதில் வந்தது. மகளுக்கு ஸ்ரீமத் டபுள் படிப்பு படிக்க வேண்டும், டபுள் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறது. பிறகு நான் காலேஜ் செல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் சட்ட கல்லூரியுடைய கடைசி தேர்வினை முடித்துவிட்டு பாபாவிடம் சென்று, பாபா, நான் முற்றிலும் விடுபட்டு வந்திருக்கின்றேன். இனி தாங்கள் என்ன சேவை தருவீர்களோ தாராளமாக அப்படி என்று சொன்னேன். அதற்கு பாபா, மகளே, நீங்கள் டபுள் சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். அதற்கு நான், பாபா, நீங்கள் கிடைத்துவிட்ட பிறகு லௌகிக சேவையில் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். நானோ ஈஸ்வரிய சேவை தான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பாபா, மகளே, நீங்கள் லௌகிக சேவை செய்தாலும் ஈஸ்வரிய சேவை அதிகம் செய்வீர்கள் அப்படி என்று உங்களுக்கு வரதானம் இருக்கிறது அப்படி என்றார். நான் கேட்டேன், பாபா, நான் வாதாடட்டுமா? ஓ, சரி, செய்யுங்கள் அப்படின்றார் பாபா, பிரம்ம பாபா. பிறகு நான் ஜெய்ப்பூர் வந்து வழக்கறிஞர் ஆகிவிட்டேன். கோர்ட்டிற்கும் செல்ல ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் சரி மதுபன் செல்வது வழக்கம். ஒவ்வொரு முறையும் பாபா, மகளே, வாதாடுதல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், பாபா, எனக்கு வாதாடுதல் பிடிக்கவே இல்லை.
ஏனென்றால் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது என பதிலளிப்பது உண்டு. ஏறக்குறைய 10 மாதங்கள் இப்படியே வாதாடியே கடந்து விட்டது. பிறகு ஒரு முறை நான் மதுபன் வந்தபொழுது, "பாபா, மகளே இப்பொழுது வாதாடுதல் எப்படி இருக்கிறது?" அப்படி என்று கேட்டார். அதற்கு நான், "இப்பொழுது பரவாயில்லை பாபா, அவ்வளவு ஒன்றும் கெட்டதாக இல்லை" அப்படி என்று சொன்னேன். இப்பொழுது வாதாடுதலில் எனக்கு ஆர்வம் வந்துவிட்டது. பிறகு பாபா உடனே, "போதும் மகளே, இப்பொழுதிலிருந்து நீங்கள் வாதாடுதல் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பொய் சொல்லக்கூடிய பழக்கம் ஆகிவிடும்" அப்படி என்று சொன்னார். "போதும், நீங்கள் வாதாடியதே அதிகம்தான். உங்களை அனுபவியாக்குவதற்காக பாபா உங்களை வாதாட வைத்தார். இப்பொழுது நீங்கள் வங்கியில் சேவை செய்யுங்கள்" அப்படின்றார். எந்த வங்கியில? ஈஸ்வரி வங்கியில. பிறகு காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை லௌகிக சேவை செய்யுங்கள். மற்றபடி காலை, மாலை ஈஸ்வரிய சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு நான் மதுபனிலிருந்து ஜெய்ப்பூர் சென்ற பிறகு வங்கி வேலைக்கு சேர்ந்து விட்டேன். பேங்க் வேலைக்கு. உண்மையில் பேங்க்ல வேலை செய்து கொண்டே பாபாவுடைய ஈஸ்வரிய செய்தி கொடுக்கக்கூடிய சேவையை பாபா மிக அதிகமாக செய்வித்தார். அடுத்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். 1968ஆம் ஆண்டு பாபா விஸ்வ கிஷோர், பாபுன்னு சொல்லுவாங்க அவர் பேரு. அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு விட்டார். பாபா அவருக்கு ஆபரேஷன் செய்ய மும்பைக்கு அனுப்பி வைத்தார். அந்த நேரத்தில் நானும் மதுபனில் தான் இருந்தேன். ஆபரேஷனும் நன்றாக முடிந்து விட்டது. ஆனால் பாபு அதாவது விஸ்வகிஷோர் அவர்களுக்கு அதிக கஷ்டமாக இருந்தது. அப்போ பாபா இரவு முழுவதும் யோகத்தில் அமர்ந்திருந்தார். நான் இரவு 12 மணிக்கு பார்த்தேன். அப்போ பாபா யோகம் செய்து கொண்டிருந்தார். நான் திரும்பி என்னுடைய அறைக்கு வந்து போக யோகா செய்ய ஆரம்பித்தேன். பிறகு இரவு ஏறக்குறைய 2 மணிக்கு நான் பாபாவோட அறைக்கு சென்று பார்த்தால், பாபா அந்த விதமே யோகா செய்து கொண்டிருந்தார். பிறகு 4 மணிக்கு பாபாவோட அறைக்கு சென்றால், பாபா, மகளே, விஸ்வகிஷோர் மகனுக்கு மிகுந்த துன்பம் இருந்தபடியால் பாபா இரவு முழுவதும் மகனுக்கு சக்தி கொடுத்துக் கொண்டிருந்தார். பிறகு பாபா மீண்டும் யோகத்தில் அமர்ந்து விட்டார். அப்போ என்னை அங்கே அமர்த்தி விட்டார். அது மட்டுமா, ஷகாஷ் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு திருஷ்டி கொடுத்து யோகம் செய்வித்தார். அப்போ அந்த அனுபவமும் எனக்கு மிகவும் தனிப்பட்டதாக இருந்தது. அதாவது எண்ணம் எதுவும் இல்லாமல் விலகி அந்த தெய்வீக ஜோதியினுடைய பிரகாசமே, அந்த பிரகாசத்தினுடைய அனுபவம் செய்தேன். பிறகு பகலில் ஏறக்குறைய 1 மணிக்கு ரமேஷ் சகோதரிடமிருந்து பாபா, அதாவது பாபு விஸ்வகிஷோர் அவர்கள் பழைய தேகத்தினை தியாகம் செய்து விட்டார் என செய்தி வந்தது. அந்த போன் வராத வரை பாபா அடிக்கடி மிகுந்த அன்புடன் பாபு அவர்களை பாபு அவர்களை நினைவு செய்து கொண்டே இருந்தார். ஆனால் பாபு அவர்கள் சரீர விட்ட செய்தி வந்தவுடன் பாபா ஒரேடியாக நஷ்டமாக ஆகிவிட்டார். ரமேஷ் சகோதரர் பாபாவிடம், பாபு அவர்கள் சரீரத்தை அபுவிற்கு எடுத்து வரட்டுமா என பாபாவிடம் கேட்டதற்கு, வேண்டாம், மகனுக்கு அங்கே மும்பையிலே கடைசி காரியங்களை செய்துவிடவும் அப்படி என்று சொல்லிவிட்டார். பிறகு பாபா பாபு அவர்களை முற்றிலுமாகவே நினைக்கவே இல்லை. அதாவது விஸ்வகிஷோர் தாதாவை பற்றி தெரியாதவர்கள், அதாவது தெரிந்து கொள்ளவும் அப்படி என்று யூடியூப்ல இருக்குது அப்படி சொல்கின்றார். அப்போ குழந்தையின் பாகம் முடிவடைந்தது. நாடகம் என்று மட்டுமே சொன்னார். அவ்வளவுதான். 2, 3 நாட்களுக்கு பிறகு ஷீலிந்திரா தாதி மும்பையிலிருந்து பாபு அவர்களுடைய கடைசி காரியங்கள் அந்த போட்டோவை கொண்டு வந்தார்கள் அங்கே. பிறகு பாபாவுடைய அறைக்கு சென்று பாபாவிடம் கவரை கொடுத்து, பாபா, பாபு அவர்களுடைய கடைசி காரியம், அந்த காரியத்தினுடைய போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பாபா ஒரேடியாக கம்பீரமாகி, மகளே, இதை ஏன் எடுத்தாய்? விஸ்வகிஷோர் மகனுடைய அன்பாளர்கள் இதனை பார்த்து அழுவார்கள். பிறகு பாபா அந்த போட்டோக்களை பார்க்காமலே ஒவ்வொன்றாய் கிழிக்க ஆரம்பித்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. பாபாவுடைய 2 வெவ்வேறு ரூபங்களை பார்த்து எனக்கு மிகவும் கற்றுக்கொள்ள கிடைத்தது. இரவு முழுவதும் கண் விழித்து யோகதானம் செய்து, அவ்வளவு அன்பு எங்கே? அவர் தேகத்தினை தியாகம் செய்தவுடன் அவ்வளவு
அவளுக்கு அவ்வளவு நஷ்டமாக எங்கே என்று கேட்டார். பாருங்கள். பிறகு என்னுடைய லௌகிக தந்தை அவர்கள் ஞானத்தில் இருந்தாலும் 1½ வருடம் மதுபனிற்கு செல்லவில்லை. அவர்களுக்கு திவ்ய திருஷ்டி கூட கிடைத்து விட்டிருந்தது. ஏறக்குறைய 20, 25 வருட நாள்பட்ட நோயை கூட சரியாகி விட்டிருந்து அவர் நிரோகியாகி விட்டார். ஒரு முறை பாபாவை சந்திக்க வேண்டும் அப்படின்ற தன் ஆசையை வெளிப்படுத்தினார். அப்போ வீட்டில் அவருடைய டைரியில பாபாவிடம் கேட்பதற்காக ஏறக்குறைய 100, 150 கேள்விகள் எழுதி வைத்திருந்ததை நான் பார்த்தேன். அப்போ நான் என் மனதிற்குள்ளாகவே இந்த ஆத்மாவிற்கு கடவுளிடம் முற்றிலும் நம்பிக்கை இல்லை போல என நான் எண்ணினேன். இதற்கு முன் அவர் கோர்ஸ் எடுத்த முறையே மிக விசித்திரமாக இருந்தது. அதாவது நிர்மல் சாந்தா தீதி அவர்கள் அவருக்கு கோர்ஸ் எடுத்துக்கொள்ள சொன்னார். என்னுடைய லௌகிக அம்மா மற்றும் அப்பா இருவரும் கோர்ஸ் எடுத்தார்கள். அந்த சமயத்துல ஆத்மாவுடைய படத்தை பார்த்த உடனே தந்தை சரீரத்திலிருந்து டிட்டாச் விலகியாகி அந்த டிரான்ஸ் சென்று விட்டார்கள். நான் பாபாவிற்கு இந்த விஷயத்தினை போனில் சொன்ன பொழுது பாபா சொன்னார், மகளே, நீங்கள் அவருக்கு ரியல் கீதை என்ற புத்தகத்தினை கொடுத்து விடுங்கள். மற்றபடி அந்த டிரான்ஸ்லயோ பாபா அவருக்கு கோர்ஸ் எடுத்து விடுவார் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் டிரான்ஸில் தான் கோர்ஸ் எடுத்தார். பிறகு நான் லௌகிக அப்பாவை கூட்டிக் கொண்டு அபுல் இருக்கக்கூடிய பாண்டபவன்ல அப்பாவுடைய அறைக்கு சென்றேன். நான் குளித்து முடித்து பாபாவுடைய அறைக்கு சென்றேன். நான் பாபாவிடம், பாபா, லௌகிக தந்தை உங்களை சந்திக்க தங்கள் அறைக்கு அழைத்து வரவா அப்படின்னு கேட்டேன். அதற்கு பாபா, மகனை வகுப்பு அறையில அமர வைக்கவும், பாபா அங்கே அவரை சந்திப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் மற்ற 40 சகோதர சகோதரிகள் வந்திருந்தார்கள். அப்ப ஜெய்ப்பூருடைய எஸ்பி அவர்கள் பாபாவை சந்திக்க வருகிறார் என கேள்விப்பட்டு அனைவரும் வந்து வகுப்பில் அமர்ந்து விட்டார்கள். அப்ப பெரிய தீதி, அதாவது மன்மோகன் தீதி அவர்கள் பாபாவை அழைத்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தார்கள். பாபாவை பார்த்து லௌகிக தந்தை, அதாவது ஜெய்ப்பூருடைய எஸ்பி எழுந்து நின்று காலை தொட எத்தனித்தார். ஆனால் பாபா அவர் குனிந்து காலை தொடுவதற்குள் அவரை பிடித்துக் கொண்டு குழந்தைகள் பாபாவுடைய தோளில் அமர வைக்கின்றார்கள். காலில் விழறது கிடையாது அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா அவரை அமர வைத்து விட்டார். அவரும் கீழே அமர்ந்து விட்டார். அந்த எஸ்பி பாபா லௌகிக தந்தைக்கு திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு லௌகிக தந்தை திருஷ்டி பெற்ற உடனே ஒரேடியாக எழுந்து விரைவாக சென்று பாபாவுடைய மடியில் அடங்கிவிட்டார். சிறிய குழந்தை போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். ஏறக்குறைய 20 நிமிடங்கள் வரை பாபாவுடைய மடியில அழுது கொண்டிருந்தார். கடைசியில் அவர் பாபா விட்டு விலகினார். பிறகு நான் அவரை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றேன். உங்களுக்கு என்னவாயிற்று என அவரிடம் கேட்டேன். அட, நீங்கள் ஜில்லாவுடைய எஸ்பி, பெரிய பிரமுகர்கள் நீங்கள். எங்கள் பாபாவுடைய கழுத்தை கட்டி கொண்டு குழந்தை போல அழுதீர்கள். என்னவாயிற்று உங்களுக்கு எஸ்பி சார் அப்படி என்று சொன்னேன். அவர் சிரித்துக் கொண்டே பாபாவுடைய திருஷ்டில் அவ்வளவு அன்பு, அதாவது தாய் அன்பை குறிக்கக்கூடிய வார்த்தை மம்மா என கூறியிருந்தார். அது மட்டுமா, அந்த ஆன்மீகம் இருந்தது. அதனால்தான் நான் யார் என்று மறந்து விட்டேன். அந்த சமயம் நான் என்னை ஒரு சிறிய குழந்தையாக உணர்ந்தேன். பாபாவுடைய முன்னிலையில் இவ்வளவு காலத்திற்கு பிறகு பிரிந்திருந்த உண்மையான தந்தை கிடைத்து விட்டதாக அந்த அனுபவம் நான் செய்து கொண்டிருந்தேன். அதனால நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன். அந்த அன்பினால் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தேன். பரம்பிதா சிவபாபு இந்த பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசமாகி காரியம் செய்து கொண்டிருக்கின்றார் என இப்பொழுது எனக்கு 100% நிச்சயம் இருக்கிறது. அது மட்டுமின்றி இது பகவானுடைய காரியம்தான் என நான் இந்த முழு உலகிற்குமே சொல்லவும் செய்வேன் அப்படின்னு சொன்னார். பிறகு மாலை 5 மணிக்கு பாபாவோட அறைக்கு தந்தை அழைத்து சென்றேன். அப்போ பாபா மிகவும் அன்புடன் அமர வைத்தார். பிறகு முழு செய்தியும் கேட்டார். பிறகு லௌகிக தந்தையிடம், மகனே, எதுவும் கேட்க வேண்டும் என்றால் பாபாவிடம் கேட்கலாம் அப்படி என்று சொன்னார். அதற்கு முன் என்னவெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததோ அவை அனைத்தும் சாகார பிரம்ம பாபா பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நொடியில் நிராகார் சிவபாபாவோட பிரவேசமாகிவிட்டது. அப்பொழுது பாபா
குழந்தாய் எதுவும் கேட்க வேண்டுமானால் பாபாவிடம் கேட்கலாமா அப்படின்னு சொன்னார். அப்போ லௌகிக தந்தை சொன்னார். அவர் மீது பாபாவோட திருஷ்டி பட்டவுடன் அவர் அசிரியாக ஆரம்பித்து பாபாவிடம், "பாபா எனக்கு கேட்க என்று எதுவுமே இல்லை. எனக்கு இப்பொழுது எந்த கேள்வியும் இல்லை" அப்படின்னு சொன்னார். இப்படியாக 3 நாட்கள் அவர் மதுபனில் தங்கியிருந்தார். அந்த 3 நாட்களில் பாபா முரளியில் லௌகிக்கு தன் டைரியில் எழுதி வைத்திருந்த அத்தனை கேள்விக்குமான அந்த தர்க்க ஆலோசனைகள் சரியான பதிலை அளித்தார். பிறகு ஜெய்ப்பூர் திரும்பி வந்து என்னுடைய லௌகிக தந்தையுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்படியாக இருந்தது பாபாவுடைய திருஷ்டி, பாபாவுடைய வார்த்தை அப்படின்று இவ்வளவு நேரமாக அஜ்மீரிலிருந்து ராதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அழகாக சொல்லி நம்மை அந்த அதீந்திர சுகத்தில் ஆட வைத்தார். பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு மம்மாவோட ஏற்பட்ட அனுபவத்தை பார்க்கலாம். ராதா சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்களை பற்றி, ராஜயோகிகளை பற்றி தான் பெற்ற அனுபவத்தினை பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் அஜ்மீரிலிருந்து மூத்த ராஜயோகினி ஆதிரத்தினம் ராதா சகோதரி தன்னோட அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் கூறப்போகின்றார். கிட்டத்தட்ட 1965 வருடத்தில் அக்டோபர் 11ஆம் தேதி நான் 7 நாள் பாடமுறையை ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு 18 அக்டோபருக்கு பாபாவுக்கு கடிதம் எழுதினேன். 3 நாட்களுக்கு பிறகு பாபாவிடமிருந்து பதில் எனக்கு கடிதம் கிடைக்கப் பெற்றேன் அப்படின்னு சொல்கின்றார். அதில் பாபா எழுதியிருந்தார், மகளே ராதா, கல்பத்திற்கு முன் போலவே மகள் அனுராதா ஆகுவதற்காக சங்கமுகத்தில் மீண்டு வந்துள்ளாள். மகளே டபுள் படிப்பு படித்து அலௌகிக 21 அந்த குலத்தினை தொடர்ந்து 21 ஜென்மத்தினுடைய அரசாட்சி எடுப்பாள் அப்படின்னு பாபா கடிதம் எழுதினார். இதுபோல பாப் தாதாவுடைய சிவப்பு எழுத்துக்களால் ஆன அந்த முதல் கடிதம் எனக்கு இப்பொழுது கூட என்னுடைய கண்களின் முன்னால் தோன்றிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். ஆனால் அது என் ஞானத்தின் இளமை பருவமாக இருந்தது. அதனால் அந்த கடிதத்தினுடைய ஆழமான பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கின்றார். அந்த சமயத்துல நான் எல்எல்பி சட்டம், அதாவது கடைசி வருடம் படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கின்றார் ராதா சகோதரி அவர்கள். பிறகு அக்டோபர் முடிஞ்சு நான் டிசம்பர் 6, 1965 வருடம் மதுபன் சென்றேன். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பாபாவுடைய அறைக்கு சென்றேன். 4 தாமத்தில் இருக்கு இல்லையா பாண்டவபவன்ல, அதுல பாபாவோட அறைக்கு முதலில் சென்றடைந்தேன் அப்படின்னு சொல்கின்றார். பிறகு